அச்சுறுத்தலை முன்வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. ஒரே நேரத்தில் அதிகப்படியான பேருந்துகள் வந்ததால் பயணிகளுடன் உள்ளே இருந்து பேருந்துகள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் இணையதள சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் சில ஏடிஎம்கள் செயல்படாமல் போனது. பணம் எடுக்க முடியாமல் ஏடிஎம்கள் முன்பாக ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். திருப்பூரில் பணியாற்றும் தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. சென்னை, திருவண்ணாமலை, தேனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டும் கூட்டம் அதிகமாக இருந்தது. தீபாவளி நாளை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் சென்னை தியாகராயர் நகர் ரங்கநாதன் தெருவில் விற்பனை இறுதி கட்டத்தை எட்டியது. பாண்டி பஜார், வண்ணாரப்பேட்டை, புரசைவாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் பொருட்கள் வாங்க மக்கள் திரண்டதால் முக்கிய சாலைகள் திணறியது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் இன்று முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழா கொண்டாடப்படுகிறது. அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க 10,000 போலீசார் குவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 300 சிசிடிவி, ட்ரோன், மொபைல், லைவ் கேமராக்கள் மூலமும் கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பசும்பொன்னில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மரியாதை செலுத்த உள்ளார். இதேபோல் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்த உள்ளனர். ஹரியானா சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்ததாக காங்கிரஸ் அளித்த புகார்களை தலைமை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லாமல் தேர்தல் நடைமுறை மீது புகார்களை கூறுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. மனு தாக்கல் முடிந்த நிலையில் மராட்டியத்தில் ஆளும் கூட்டணியில் பாஜக 148 இடங்களிலும், சிவசேனா 84 தொகுதிகளிலும், என்சிபி 52 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. எதிர்க்கட்சி கூட்டணியில் காங்கிரஸ் 102 இடங்களில் களம் காண்கிறது. சரத்பவார் கட்சி 87 இடங்களிலும், தாக்கரே சிவசேனா 89 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. சென்னையில் அடையாறு, மந்தைவெளி, கிண்டி, சைதாப்பேட்டை, தியாகராயர் நகர் உள்ளிட்ட இடங்களிலும், புறநகர் பகுதிகளிலும் நேற்று இரவு மழை பெய்தது. அம்பத்தூர், பொன்னேரி, தாம்பரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெட்ரோல் பங்குகளின் டீலர் கமிஷன் உயர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறையக்கூடும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. மராட்டியம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருப்பதால் இதற்கான அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தையை கட்டுப்படுத்தும் செபி அமைப்பின் புனிதத்தையே பிரதமர் மோடி கெடுத்துவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மாதவி புஜ், அதானி கூட்டணி முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என்றார் அவர். மும்பை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி இனிமேல் விசாரணைக்கு ஆஜராவோரின் வாக்குமூலத்தை பகலில் மட்டுமே பெற வேண்டும், காக்க வைக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மராட்டிய சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு நாளான நேற்று கட்சி வேட்பாளர்கள், அதிருப்தி வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என பலரும் இறுதி நிமிடம் வரை தாக்கல் செய்தனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மராட்டியத்தில் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகும் பாஜக கூட்டணியில் சில தொகுதிகளில் எந்த கட்சி போட்டியிடுவது என்பதில் முடிவு எட்டப்படவில்லை. சீட் கிடைக்காத விரக்தியில் சிலர் போட்டி வேட்பாளர்களாகவும் சுயேட்சைகளாகவும் களமிறங்கியிருப்பது பாஜகவுக்கு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர், தீவிரவாதம் தொடர்பான புத்தகத்தை எழுதிய மராட்டிய எழுத்தாளர் ஜெகதீஷ் சுகி என்று நாக்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். தலைமறைவான அவரை தேடும் பணியை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கேரளாவில் கோயில் திருவிழாவில் பட்டாசு வெடித்து பக்தர்கள் காயமடைந்த வழக்கில் கோயில் நிர்வாக குழு தலைவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். நிலேஸ்வரம் என்ற இடத்தில் பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் ஏற்பட்ட விபத்தில் 150 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிராவின் மும்பையில் நடந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez தன் மனைவி பெகோனா கோமஸுடன் பங்கேற்றார். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக நம் நாட்டிற்கு வந்திருக்கும் அவர் இந்தியர்களின் கலாச்சார திருவிழாவில் கம்பி மத்தாப்பு கொளுத்தி மகிழ்ந்தார். உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோஹா மாவட்டத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நபர் குடிக்க தண்ணீர் கேட்டபோது அவரை போலீசார் ஆசிட் குடிக்க வைத்ததாக புகார் அளித்துள்ளார்.
பாதிக்கப்பட்ட நபர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கிரேட்டர் நொய்டாவில் மெத்தபெட்டமின் தயாரிக்கும் ஆலை ஒன்றை போலீசார் அதிரடி சோதனை நடத்தி கண்டுபிடித்தனர். டெல்லி தொழிலதிபர், திகார் சிறை முன்னாள் வார்டன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்த போலீசார் 95 கிலோ போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். தீபாவளியையொட்டி கல்வி நிலையங்களுக்கு இன்று அரை நாள் விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் கல்வி நிலையங்கள் அரை நாள் மட்டுமே செயல்படும். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் இன்னும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய ராமதாசுக்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலளித்துள்ளார். கடந்த 25ஆம் தேதியே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்தனர். ரயில்களில் முன்பதிவு அல்லாத பெட்டிகளில் கடும் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. சிங்கப்பூர் மற்றும் கோலாலம்பூரிலிருந்து திருச்சிக்கு வெவ்வேறு விமானங்களில் வந்த 4 பயணிகளிடமிருந்து 1 கிலோ 500 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் 1,16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 தங்கச் செயின்கள், 2 வளையல்கள் இருந்தன. சென்னை எம்ஜிஆர் நகர் திருவள்ளுவர் சாலையில் பெட்ரோல் பங்கில் வைக்கப்பட்டிருந்த சிஎன்ஜி கேஸ் லீக் ஆகி புகை மண்டலமாக மாறியது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வாயு கசிவை சரி செய்த பிறகு பங்கு வழக்கம் போல் இயங்கியது. புதுக்கோட்டையில் உள்ள பாலாஜி ஜுவல்லரி கடையில் BIS ஹால்மார்க் முத்திரை இல்லாத 1,643 கிராம் போலி தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மதிப்பு 1 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் 27 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.8 கிலோ மெத்தாபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்த முயன்ற 2 வரை கைது செய்த மத்திய போதை தடுப்பு காவல்துறையினர் அவர்களிடமிருந்த 15 லட்சம் ரூபாயையும் பறிமுதல் செய்தனர். சென்னையில் ஒரே நாளில் 11 விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மொத்தம் 8 ஏர் இந்தியா விமானங்கள் மற்றும் 3 இண்டிகோ விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பயணிகள் கலக்கமடைந்தனர். கொடைக்கானல் நாயுடுபுரம் அருகே ஆக்கிரமித்து கட்டியிருந்த வீடுகளை இடிக்க முற்பட்ட போது 10க்கும் மேற்பட்டோர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாயுடுபுரம் அருகே பச்சை மரத்தோடை என்ற இடத்தில் சாலையின் அருகே 14க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. நெல்லை பெருமாள்புரத்தில் வாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களோடு காரில் சுற்றி வருவது போன்ற வீடியோவை வெளியிட்ட முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் மணிமண்டபம் கட்டுவது தொடர்பான அரசின் அறிவிப்பாணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டது. வழக்கு தொடர்பாக ராமநாதபுரம் ஆட்சியர், பரமக்குடி நகராட்சியின் ஆணையர் உள்ளிட்டோர் பதிலளிக்கவும் உத்தரவிடப்பட்டது. லஞ்சம் வாங்கிய பூந்தமல்லி வட்டார போக்குவரத்து அலுவலக கண்காணிப்பாளர் உட்பட 2 பேருக்கு தலா 3 ஆண்டுகள் தண்டனை விதித்து திருவள்ளூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஓட்டுநர் உரிமம் புதுப்பிக்க 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். சேலம் கங்கவல்லி அருகே 50 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த பசுமாடு பத்திரமாக மீட்கப்பட்டது. உதயத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவருக்கு சொந்தமான பசுமாட்டை மீட்ட தீயணைப்புத் துறையினரை விவசாயிகள் பாராட்டினர். மதுரை உயர்நீதிமன்ற கிளை அருகே ரோஜவனம் முதியோர் இல்லத்தில் ஆடல் பாடல் என அமர்க்கலமாக தீபாவளி கொண்டாடப்பட்டது. இதில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் ஆதரவற்ற முதியவர்களோடு உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடினார். நெல்லையில் அமைய உள்ள மின்சார வாகனம் மற்றும் பேட்டரி உற்பத்தி தொழிற்சாலை கட்டுமானத்திற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது. அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிடாது என கூறி வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். இந்தியாவில் இருந்து கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான அரையாண்டில் மொத்தம் 50,450 கோடி ரூபாய்க்கான ஐபோன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது. இது கடந்த 2023 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான அரையாண்டை விட 33% அதிகமாகும். சீனாவில் தயாரிக்கப்படும் மின்சார வாகனங்களுக்கு 35% மேல் வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் முடிவெடுத்துள்ளது. பிரசல்ஸ் மற்றும் பெய்ஜிங் இடையேயான வர்த்தக பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண தவறியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் இணைய பிரேசில் மறுப்பு தெரிவித்துள்ளது. சீனாவின் முதன்மையான உள்கட்டமைப்பு திட்டமான இதில் இணைய இந்தியா ஏற்கனவே மறுத்த நிலையில் தற்போது பிரேசிலும் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் சேராது என்று தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள், குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தனித்தீவுகளான பகுதிகளில் சிக்கிய கார்களில் இருந்தவர்களை ஹெலிகாப்டர்கள் உதவியோடு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர்.
ஹிஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவராக நைம் காசிம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அந்த பொறுப்பில் இருந்த ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்துவிட்ட நிலையில் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட இருந்த ஷம் சஃபீதினும் கொல்லப்பட்டார். லெபனானின் சிடோ நகரில் குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்துவிட்டனர். ஏராளமான குடியிருப்புகள் இடிந்து விழுந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் அவசரகால மீட்பு வீரர்கள் ஈடுபட்டனர். கிழக்கு யுக்ரைனின் டான்பாஸ் மாகாணத்தில் உள்ள செலிட்டோவ் நகரை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளது. இதனையடுத்து அங்குள்ள குடியிருப்புகள், வணிக வளாகங்களில் ரஷ்ய கொடியை வீரர்கள் ஏற்றினர். நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் இறந்தவர்களை கொண்டாடும் திருவிழாவை ஒட்டி பிரமிப்பூட்டும் சிற்பங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இறந்தவர்களை கடவுளாக்கும் இந்த வினோத திருவிழாவுக்காக வைக்கப்பட்ட சிற்பங்களை ஏராளமானோர் பார்வையிட்டனர். நியூசிலாந்து பெண்கள் அணியை வீழ்த்தி இந்தியா ஒருநாள் தொடரை வென்றது. 3வது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து 232 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் 44.2 ஓவர்களில் 236 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்ற இந்தியா 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. புரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்கால் வாரியர்ஸ், புனேரி பால்டன் அணிகள் மோதின. பரபரப்பான இந்த ஆட்டத்தில் 32-32 என்ற கணக்கில் ஆட்டம் டிராவில் முடிந்தது. சர்வதேச கார் பந்தயத்திற்கு ஆயத்தமாகி வரும் நடிகர் அஜித்குமார் துபாயில் உள்ள ஆட்ரோடூமில் மீண்டும் தன்னுடைய திறமையை பரிசோதித்து பார்த்ததை அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா பகிர்ந்திருக்கிறார். தற்போது போர்ஷே GT3 கப் காரில் பயிற்சி எடுத்ததை பார்த்து சிலிர்த்து போனதாக இன்ஸ்டாவில் அவர் பதிவிட்டுள்ளார். துபாய் மற்றும் ஐரோப்பிய கார் பந்தயங்களில் பங்கேற்கும் நடிகர் அஜித்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய லோகோவை காரில் பதிவிட்டு தமிழ்நாட்டை உலக அரங்கிற்கு அஜித் கொண்டு சென்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கூடுதல் செலவினங்களை அடுத்து நடிகர்களின் சம்பளம் உள்ளிட்ட விஷயங்களை மறுசீரமைக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் பல்வேறு சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை புதிய திரைப்பட பணிகளை தொடங்க வேண்டாம் என்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நடிகர் சூர்யாவின் கங்குவா படத்தில் இடம்பெற்றுள்ள தலைவனை பாடல் லிரிக்கல் வீடியோ யூடியூப்பில் வெளியானது. சூர்யா சிவா கூட்டணியில் உருவான இந்த படம் வரும் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. ராகவா லாரன்ஸ் பிறந்த நாளையொட்டி புல்லட் படத்தின் கிளிப்ஸ் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. டைரி படத்தின் மூலம் கவனம் பெற்ற இயக்குனர் இன்னிசை பாண்டியன் இந்த படத்தை இயக்கியுள்ளார். தீப வடிவமாவும் தங்க சுரூபமாவும் இருக்கிற மகாலட்சுமி அருள் எல்லார் வீட்லயும் நிறையணும். லலிதா லட்சுமி கடாட்ச தீபாவளி. தங்க நகைகள் சேதாரத்தில் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 4000 குறைவு.